விளக்கு எனலாம் மறுமுக நகை போற்றி ஒன்றிய மங்கள நாளின் ஒளி போற்றி. எப்படிதான் நமக்குலாம் அப்படி சிரிப்பு வருதோ? இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு திருவடி கோபக்காரருக்கு அவரு மிலிட்டரி ஆளுங்க, அவரு மிலிட்டரி எடுத்தாங்க. தெரியாம எடுத்தாங்க. கரெக்டா பொண்ணு கல்யாணத்தை பார்க்க வந்துட்டியே, நல்ல மனசுக்குள்ளிர பாத்துட்டியா? எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. கல்யாண பொண்ணுக்கு அப்பா அம்மா கூட இல்லைன்னு ஒரு குறை இருந்துச்சு, இப்ப அதுவும் சரியாயிடுச்சு. அந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய் பேச்சு ஏ ரேகா, அவன் கட்டின தாலியை கழட்டி வீசிட்டு எழுந்து வாடி சொல்லு முதல்ல அவனுக்கு. அப்புறம் ஏதாவது அசிங்கமா தான் கேட்டுருவேன். அப்புறமேல அப்புறம் அப்படி கேட்டுட்டேனே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்குமா தான் கேட்காம இருக்கேன் நான். வாமா. எங்க வர சொல்றீங்க? அவங்க இப்ப எங்க வீட்டு பொண்ணு, என் தம்பியோட பொண்டாட்டி. போக்கடிக்க பாக்கறல நீ. ஏய் வேணாண்டா, இப்படி ஒண்ணும் புழைக்காதீங்கடா. நீ வாய மூடுறி. பிச்சைக்கார குடும்பத்துல ஏன் பொண்ணு வந்து வாழணுமா? வீர்ல பாதியை வாங்கி குடிக்கிறதுக்கு வந்திருக்க. இதுல எனக்கு பில்டப். டேய் எழுந்து வான்னு வாடிங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? தாலி கட்டியாச்சு. மனுஷனாயா? ஏய், என் பிள்ளைய மரியாதை இல்லாம பேசுறேன், வாயில நாக்கு இருக்காது, ஜாக்கிரதை. அம்மா அம்மா அங்கிட்டு போடி. ஐயா அம்மா. பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அவ விருப்பத்துக்கு மேல நீங்க பண்ண அவ என்ன பண்ணுவா? நியாயமே இல்லாம அநியாயம் பண்ணிக்கிறதுக்கார ஒருத்தர் பாரு, நியாயம் வேணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. அப்படி அந்த அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அதை விட்டு அவன் மேல போய் கேஸ் போட்டு ஜெயில தள்ளி அடி வாங்க வச்சீங்கல்ல, அது பேர் என்ன சார்? விட்டு ஓட விட்டுருவேன். சரிப்பா, நீ நினைச்சுக்கிறியா? நீ போ சாப்பிட்டு அப்புறம் நில்ல. அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இனி ஏன் நீ கூட்டிட்டு போற? இந்தக்காரன் தான் போட்டு இழுக்கிறான்னா, இடையில போறவரெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. யாருங்க? நீதான்டா. யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதெல்லாம் உன் ஊர்ல வச்சுக்க, இது எங்க ஊரு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? அவன் உயிரோட இருந்தா என் பொண்ணு கூட வாழும். அவன்கிட்ட போயிடாதப்பா, அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டான். பாத்துக்கிறேன் போய்.